so next example 3.19. A rifle tank demonstrates the effect of two water waves being added together. The two waves are described h equal to 8 cos t, h equal to sin t. So time 0 இருந்து 2 pi இல்லாம 2 pi இல்லாம 0 ஓட சேர்த்து 2 pi இல்லாம is in second, h is height in millimeters. Above still water, find the maximum height of the resultant wave. Resultant wave na என்னன்னா இருக்கிற அந்த waves ரெண்டு waves-ஐயும் ஆட் பண்ணோம். இது h1 h2 அப்ப h equal to அப்படினு எடுக்கணும். சரியா? And the value of t value என்ன, which contains, which it is accused. Okay, so இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம். So இப்போ நான் क्वेश्चन ரஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டூ வேவ்ஸ் மட்டுமே நான் மெயின் இது மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இது தெரிஞ்சா போதும். அந்த டைம் எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வேல்யூ ஆஃப் டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதை வச்சு நான் 8 cos t 6 sin t அதை வச்சு நான் சம்ம போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, லெட் h be the height of the resultant wave at time t. ஓகே, இப்போ ரிசல்டன்ட் வேவ் வந்து என்ன கேபிட்டல் ஹெச் தான். அந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி எழுதிடுங்க, ஆட் பண்ணி எழுதிடுங்க. ஆட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ 8 cos t plus 6 sin t. ஸோ tன்றது என்ன, இட் இஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, 2 ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ h ஜென்ரலாக ஹெச்னா என்னன்னு பாருங்க. ஹெச்சோட வேல்யூ ஹெச்ன்றத யூ தனியாக எழுதிக்கலாம். ஹெச் ஈக்குவல் டு கே, ஒரு கான்ஸ்டன்டோட காஸ் ஆஃப் டி மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஹெச்ன்றது காஸ் ஆஃப் டி மைனஸ் ஆல்ஃபா. இதில் கொண்டு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணலாம்ல? ஸோ இதில் கொண்டு வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். h equal to k into cos of t minus இதில் எழுத போகிறேன். இம்ப்ளாய்ஸ் ஹெச்ன்ற பிளேஸில் எழுதிடுங்க. k into cos of t minus alpha equal to 8 cos t plus 6 sin t. ஓகே, அதான் மெயின் ரிசல்ட். இங்கே இருக்கு இல்லையா, இந்த k into cos of t minus alpha, இது எதுக்குன்னா cos of alpha minus beta அப்படின்னா cos alpha cos beta, இங்கே மைனஸ்னா ப்ளஸ் sin alpha sin betaன்னு எழுதலாம். சரியா? இந்த ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ k இன்ட்டு அந்த ஃபார்முலா ஆல்ஃபா முன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு டீப்பா, பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ cos t cos alpha plus sin t sin alpha equal to 8 cos t plus 6 sin t. k உள்ளார கொண்டு போங்க. k cos t cos alpha plus k sin t sin alpha equal to 8 cos t plus 6 sin t. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்னா ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட்டிங் cos t and sin t. ஓகேவா? cos t-யும் sin t-யும் ஈக்குவேட் பண்ணணும். அப்படி ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? இப்போ பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து இதை cos t ஈக்குவேட் பண்ணுறேன்.
அப்போ காஸ் டீனா இதுவும் இதுவும் காஸ் டீயை விட்டுட்டு எழுதணும். அப்போ என்ன அர்த்தம்? கே காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 8 கமா அடுத்து என்ன இருக்கு பாருங்க, இங்கே சைன் டி ஈக்குவேட் பண்ணணுமா? இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. கே சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 6. ஓகே, இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. கே ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 64. கே ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. 1 + 2 implies k square cos square alpha plus k square sin square alpha equal to 64 plus 36. 64 plus 36. So k square cos square alpha plus sin square alpha equal to 100. So k square 1 and other value 100. அப்போ k square equal to 100, k equal to 10. இப்போ k ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 10ன்னு வந்துருச்சு. ஓகே, இது ஒரு வேல்யூ, இது அப்படியே வச்சுக்கணும். அடுத்து நமக்கு t ஓட வேல்யூ கேட்டான் இல்லையா, ஆல்ஃபா சம் வேல்யூ ஏதோ கேட்டிருந்தாங்க. இப்போ அதை தான் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போது செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதில் செகண்ட் இங்கே இருக்க பாருங்கள், இதை ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன் எடுத்து வரேன். இது அப்படியே இருக்கட்டும். இதை டிவைட் பண்ண உங்களுக்கு யூஸ்வலாக அதை ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், அதனால் இம்ப்ளைஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ செகண்ட் ஒன்னை ஃபர்ஸ்ட் ஒன்னால் டிவைட் பண்ண, அப்போ கே sin alpha by k cos alpha equal to sin alpha ன்றது 6, cos alpha ன்றது 8, k cancel ஆயிடும். அப்போ sin alpha by cos alpha equal to, இதை சிம்ப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்க, 3 4. so 3/4 implies tan alpha equal to 3/4 ஒன்று கிடச்சிருக்கும். ஓகே, வேல்யூ கிடச்சிருச்சு. tan alpha equal to 3/4 கிடச்சிருக்கு. இப்போ ஹைட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? இப்போ அடுத்து நான் ரஃப் பண்ணிக்கிறேன். So therefore நம்ம h equal to k into cos of t minus alpha இதுதான் வேணும். அப்போ implies h equal to k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், 10 cos of t minus alpha 1. so k equal to 10 ன்னு சைடில் எழுதிக்கலாம். ரைட், அடுத்தது maximum of h, அதான் height, equal to 10 mm. ரொம்ப முக்கியம், மில்லிமீட்டர். சரி, ஏன்னா இங்கே இருக்கிற 10 தான் நம்ம டினோட் பண்ணுறோம். அடுத்தது the maximum occurs when t equal to alpha. ஏன்னா அவன் t ஓட வேல்யூ தான் கேட்டான், அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல்னு சொல்லும். சரி, அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கமா tan alpha equal to, இதை டீன் கூட எழுதிக்கலாம், tan alpha equal to 3/4 சொல்லலாம். சரியா, that's all. So இவ்வளோதான் ஆன்சர். That's all.